ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, பிரியாணிக்கே ஃபேமஸான ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, நம்ம ஆம்பூரில் தான் இருக்கோம். ஆம்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்டார் பிரியாணிக்கு தான் வந்திருக்கேன். நான் வழக்கமாக ஆம்பூர் வழியாக வந்தால் இங்கே ஒரு பிடி பிடிக்காம போக மாட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஃபேவரட்டான ஹோட்டலு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, ஒரு சூடான மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கோலா உருண்டை. ஆனால் பில்லை பார்த்து தான் கொஞ்சம் ஷாக் ஆகிருச்சு. இதுக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 700 பில் ஆகிருக்கு. சரி, ரூ. 700க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, பிரியாணியோட டேஸ்ட் பற்றி சொல்லவே வேணாம். வழக்கம் போல் சூப்பராக இருக்குது. அந்த ஆம்பூர் பிரியாணிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கோலா உருண்டை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ முக்கியமான மேட்ருக்கு வருவோம். பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸு. கிட்டத்தட்ட பிரியாணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ₹350 சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் இருக்குது. அந்த ₹350க்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வைக்கிறாங்க. அதில் இருக்கிற பீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறாங்க. டேஸ்ட்டுக்காக வேணால் வரலாங்க. ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதான் என்னுடைய ஃபீலிங்கு. நீங்கள் யாராவது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய குவான்டிட்டி குவாலிட்டி பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.